வியாபாரிகள் நண்பர் பாட்டாளிகளின் தோழன் உங்கள் வீட்டு பிள்ளை தொழிற்சங்க தலைவர் எம் சவுந்தர பாண்டியன் அவர்கள் இதோ வந்து கொண்டிருக்கிறார். முரசு சின்னத்திற்கு வாக்குகளை கேட்ட வண்ணம் இரு அரங்கூட்டி வந்து கட்டுப்படுத்தினால் மட்டுமே நம்மை போன்ற நடுத்தர மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்த முடியும். நரேந்திர மோடி அவர்களை பாரத பிரதமராக்கிட முரசு சின்னத்திலே வாக்குகளை கேட்டு முரசு சின்னத்திலே ஆதரவு கேட்டு இதோ உங்கள் வேட்பாளர் எம் சவுந்தர பாண்டியன் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார். அரங்கூட்டி வந்து கொண்டிருக்கிறார். அன்புள்ளம் கொண்ட பெரியவர்களே, தாய்மார்களே, வாக்காளர் பெருமதி மக்களே, நம்மை போன்ற எத்தனையோ நாடாளுமன்ற உறுப்பினர்களை நாம் தேர்ந்தெடுத்து விட்டோம். அத்தனை பேராலும் வஞ்சிக்கப்பட்டு புறக்கணிக்கப்பட்ட இந்த வடசென்னையை, அத்தனை பேராலும் ஒடுக்கப்பட்ட இந்த வடசென்னையை நானும் இந்த வடசென்னை பகுதியிலே ராயபுரம் பகுதியிலே பிறந்து வந்து பாருங்கள். ஊழலற்ற இந்தியா உருவாக வேண்டாமா? உங்களது எதிர்கால இந்தியா வளமாய் மாற வேண்டாமா? சிந்தித்து பாருங்கள். நமது எதிர்கால இந்தியா வளமாய் மாறிட அன்புள்ளம் கொண்ட பெற்றோர்களே, நமது பிள்ளைகளின் எதிர்கால இந்தியா ஊழலற்ற வடசென்னை, எல்லோராலும் வஞ்சிக்கப்பட்ட இந்த வடசென்னை, நமது வேட்பாளர் அவர்களுக்கு பொன்னாடை போற்றி சிறப்பான வரவேற்பினை வழங்குகிறார். இந்த வடசென்னை சொல்றதுன்னா வஞ்சிக்கப்பட்ட வடசென்னை தான் சொல்லணும். எதற்காக சொல்றேன்னா, சென்னையை பொறுத்த வரைக்கும் 3 சென்னை இருக்கு. வட சென்னை, தென் சென்னை, மத்திய சென்னை. ஆனா 3 சென்னையில எந்த ஒரு வளர்ச்சி திட்டம் வராத சென்னை எதுன்னு பார்த்தா வட சென்னை தான். நீங்க பாத்தீங்கன்னா வட சென்னையில மட்டும் ரோடு குறுகலா இருக்கும், ரோட்ல பள்ளமேடு அதிகமா இருக்கும், ரோடு ஓரத்துல போக வேண்டிய காவா ரோட்டுக்கு நடுவிலேயே போகும், குப்பைக்கூடம் அதிகமா இருக்கும், சுகாதாரமா இருக்காது, குடிநீர் நீர் சுகாதாரமா இருக்காது, பைப்ல வராது. அப்படியே லாரியில எடுத்து விட்டா கூட நாங்க அண்ணா திமுககாரன் உட்காந்துக்கிட்டு அவன் வீட்டுக்கு 10 கூட முடிச்சு அடுத்தவனுக்கு 2 கூட கொடுப்போம். இதான் இன்னைக்கு வட சென்னை. வட சென்னைக்கு அடையாளமே இதுதான். இன்னைக்கு மாநகராட்சியின் குப்பை கொட்டும் இடமாக பயன்படும் வடசென்னையை வளமான வடசென்னையாக மாற்றி காட்டுகிறேன். எனக்கு ஒரு வாய்ப்பினை தாருங்கள் என்று அன்பான வேண்டுகோள் விடுத்து விவாடை நடத்தி நமது வேட்பாளர் அவர்களுக்கு வெற்றி ஆராய்ச்சி எடுத்து பொன்னாடை போற்றி நிர்வாணம் வழங்கி சிறப்பான வரவேற்பை கொடுத்த நமது தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய மகளிர் அணியின் வட்டச் செயலாளர் அன்பு சகோதரி சாந்தி அவர்களுக்கு நமது வேட்பாளர் அவர்களின் சார்பாக அவரது குடும்பத்தாருக்கும் நெஞ்சார்ந்த தம்பிடே நீ நிக்க கூடாது.